இந்த 3 சத்தியத்தை செய்துட்டு அல்லாஹ் என்ன விட சொல்ல போறான்? பதில் இன்னும் வரல. சத்தியம் செஞ்சிட்டே போறான் அல்லாஹ். என்ன பதில்? இன்ன சஅயகும் லஷத்தா. அல்லாஹ் சொல்றான், உங்களோட முயற்சிகள் உலகத்தில் வித்தியாசமானது. நீங்க பாதையில் இறங்கி பாருங்க. ஒருத்தர் டாக்ஸி ஓடிட்டு இருப்பார், ஒருத்தர் பள்ளியில் தொழுதுட்டு இருப்பார். நாங்கள் இவ்விடத்துல உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை படிச்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் சமைச்சிட்டு இருப்பார், ஒருத்தர் பேசிட்டு இருப்பார். பலாய் மஜ்லிஸ்கள் நடக்கும், சண்டை நடக்கும், புரோட்டஸ்ட் நடக்கும். உலகத்துடைய பல முயற்சிகள் நடக்குது. அல்லாஹ் சொல்றார், இன்ன சஅயகும் லஷத்தா. உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது. நாங்கள் என்னத்தை செஞ்சிட்டு இருக்கோம்? இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? உலகத்தில் நடக்கிற முயற்சிகளில் ஆக உயர்ந்த முயற்சியை இப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் யார்? இந்த நிமிடம் யார் சொல்லுங்களேன்? மூசினாச்சார் யார் இப்ப ஆக டாப் லெவல் முயற்சி ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார்கள் யார்? இப்ப நாங்க. அதுலேயே சந்தேகம் இருக்குதா? இல்லாட்டி குர்ஆனை பேச தேவையில்லை, இல்லாட்டி நாங்கள் வரவே தேவையில்லை. மௌலவிமார் எங்கட வேலையை பார்த்துட்டு இருந்துரும். சாப்பாட்டுக்கு வந்தது குர்ஆனுக்கு வந்ததா? சாப்பாடு எங்கேயும் சாப்பிடலாம். ரியால் நானாட்ட கால் பண்ண சும்மா அனுப்புவார் சாவனா. சாப்பாட்டுக்கு வரல. நாங்கள் யார்? உலகத்திலே ஆக உயர்ந்த வேலை இப்ப நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். என்ன வேலை? என்ன வேலை? அல்லாஹ்ட கலாம பேசி கேட்டுட்டு இருக்கிறோம். இதை விட உயர்ந்த ஒன்று இல்லை உலகத்தில். இன்ன சஅயகும் லஷத்தா. அல்லாஹ் சொல்றான், உங்களோட முயற்சிகள் பலதரப்பட்டது. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பையத்தொண்டு செய்யும். என்ன செய்யணும்? அந்த பையத்தை நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள்லாம் முன்னுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் பையத் செஞ்சால் பாதுகாப்பாக இருக்கும். செய்ய போறீங்களா பையத்தொண்டு? ஏலா கடும் கஷ்டமான. அதுவும் கனடாவை பொறுத்தவரையில் கடும் கஷ்டம். அந்த பையத்தை செஞ்சா நாங்கள் முன்னுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அதுதான். என்ன பைய தெரியுமா? ஒரு குர்ஆன் ஆயத்தில் பைய செய்யும். என்ன? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. இதான் பையத். என்ன பையத்? இண்டையிலிருந்து என்ற மௌத்து வரைக்கும் யாரை பத்தியும் பலாய் பேச மாட்டேன். செய்ய போறீங்களா? ஆக கஷ்டம் கனடால. எந்த பலாய பேசின எவ்வளவு பேர் இருப்பீங்க? முபாரக் மோனோட பலாய பேசின எவ்வளவு பேர் இருப்பீங்க? இன்னும் பேசிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஏன் சொல்ல வாரம் தெரியுமா? அந்த நஜீஸ் பழக்கம் இருக்கிற யாரும் முன்னுக்கு போகல, சாதிக்கல. இமாம் புகார் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கக்கூடிய ஆகப்பெரிய அமல் என்னண்டா, நான் இதுவரைக்கும் யாருடைய பலாயும் பேசினதில்லை. நீங்க கனடால எந்த மூலை முடுக்கிடமோ இதை போய் பேசுங்க, மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஏன் தெரியுமா? 5 பேர் சேர்ந்து, 2 குடும்பம் சேர்ந்து கதைக்கிறதே பலாய மட்டும்தான். அதனாலதான் நாங்க முன்னுக்கு போகாம இருக்கோம். இன்னும் நோயை கண்டுபிடிப்பான் டாக்டர் மட்டும்தான். எங்கட நோய் என்றதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். நாங்கெல்லாம் பெரிய பெரிய ஆக்கள், நாங்கெல்லாம் உயர்ந்தவங்க, நாங்கெல்லாம் கண்ணியமானவங்க. ஆனா சில நஜீஸான வேலையால அல்லாஹ் எங்களை இன்னும் கீழே வச்சிட்டு இருக்கிறார். அந்த நஜீஸான வேலை என்ன தெரியுமா? மற்றவங்களோட குறைய பேசுற. பைய செய்ய போறீங்களா? என்ன? அல்லாஹ் ஷாஹிதா இருக்கிறான், வாயால இன்னொருத்தருடைய குறை வரப்படாது. சரிதானே? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஷாஹித். அப்படித்தானே? சரி, நாங்க பேசுற சபையில பலாய் சபை ஒன்று பேசுறோம். உதாரணமா இப்ப நீங்க 3 பேர் இருக்கிறீங்க.
இந்த ஒருத்தர் தொடங்குறார், என்ன முஹியத்தீன் அப்படியாமே அப்படின்னு தொடங்குறார். அப்போ நீங்கள் என்ன செய்யும்? உடனே எழுப்பிட்டு போகப்படாது. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா ஆயத்தோ எழும்பிட்டு போனால் நீங்கள் மூமின் அல்ல. தடுக்கணும். போத நீங்கள் இருக்கிறீங்க, வேற ஏதாவது பேசுங்க, சொர்க்கத்தை பேசுங்க, நரகத்தை பேசுங்க, ஏதாவது நாட்டை பற்றி பேசுங்க, இல்லாட்டி யாரை பற்றியாவது நல்லதை பேசுங்க. ஒத்தரை பற்றி அவர் இப்படியாமே இந்த ஒரு ஆள் தொடங்குறார் உங்களோட ரூம்ல, உங்களோட மஜ்லிஸ்ல, நீங்க உடனே நீங்க மூமினா இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அந்த ஆயத்தை உடனே ஓதும். குறை சொல்லி கண் ஜாடை செய்து குறை பேசக்கூடிய அவ்வளோ பேருக்கு நாசந்தான். அல்லாட பதுவா கிடைச்ச ஒருவ மேல வருவானா? சரிதான? இன்ஷா அல்லாஹ். கவலை என்ன தெரியுமா? ஆகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? ஏன்னா எனக்கும் ஆசை மௌத்தாக முந்தி முழு குர்ஆனையும் பேசி முடிக்கும் என்ற ஆசை தான், வேறொரு ஆசையும் இல்லை எனக்கு. அதனால சில கசப்பரிக்கும் சில விஷயம், அதுக்கு நான் ஒன்றும் செய்யலை. கசப்பா இருந்தா நான் ஒன்றும் செய்யலை. மஷூரா என்ற பெயரால பலாய் பேசுறேன். அதுக்கு வச்சு தலையங்கம் என்ன தெரியும்? மஷூரா. மஷூராட முடிவு என்ன தெரியுமா? வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் பலாய். பலாய்க்கு பேர் மஷூரா அல்ல. நான் முன்னுக்கு வரணுமா? உதாரணமா எந்த வீட்டில் எந்த மனைவி கூட பலாய் பேசப்படாது. எந்த மனைவியை பழக்கணும். எந்த மனைவி கூட பக்கத்து வீட்டு பெண்ணுடைய பலாய பேசப்படாது. என்ற வீட்டில் என் பிள்ளைகளை நான் பழக்கணும். ஸ்ரீலங்காவுக்கு பேசுறோம் போன்ல, மனைவி தொடங்குறா, அப்பா உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டுக்காரி அப்படியாமே. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் பேச பேசவான மற்றவங்களுடைய நல்லதை பேசு. சொல்லுவாங்க உலமாக்கள், எப்பையும் தேன் பூச்சை போல இருக்கும். எதை போல இருக்கணும்? தேன் பூச்சி போய் எவண்டையாவது புண்ணில் இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சுமா? எவண்டையாவது சேல் வடிகிற இடத்துல போய் நிற்குமா தேன் பூச்சி? தேன் பூச்சி போய் நிற்கும் எங்க? பூல. பூல இருந்து தான் தேன் எடுக்கும். சொல்லுவாங்க கொசுவை போல வாழப்படாது முஸ்லீம்கள். கொசுக்கு வேலை உண்டு. எவன்டா டாய்லெட்ல கக்கா குந்துறான், எவண்ட உடம்பால ரத்தம் வடியுது, எங்க சேல் வடியுது, அங்க மொச்சி அதை எடுத்துட்டு வார். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க முன்னுக்கு வரணும் என்கிறது தான் எங்கட நோக்கம். நாங்க எல்லாம் சாதிக்கணும் உலகத்தில். அப்படி சாதிக்கணுமாக இருந்தா எங்கட வாயால மற்றவருடைய குறைந்து செய்யப்படாது, வரப்படாது. சரிதானே? இன்ஷா அல்லாஹ். ஆரம்பத்தை அதை சொல்லிட்டு நான் பின்னால போறேன் பேசுறது. என்ற ஒவ்வொரு பயான்கள்லையும் மஜ்லிஸ்கள்லையும் ஒரு ஹிம்மத் எடுக்கணும். நாங்கள் எப்பயும் நாங்கள் முஸ்லீம்கள், வரலாறு உள்ளவர்கள், சாதனையாளர்கள், சாதிக்கிறதுக்குரிய ஆகப்பெரிய நஞ்சு அதுதான். யாரை பற்றியும் எங்கட வாயால இதற்கு பிறகு கெட்ட வார்த்தை வராது. சரிதானே? இன்ஷா அல்லாஹ். ஹைர். இப்ப சாதிக்கலாம் எல்லாரும். இப்ப பாருங்க, அல்லாஹ் சத்தியம் செய்து என்ன சொல்றான்? இன்ன சாயக்கும் லஷத்தா. உங்களோட முயற்சிகள் பலதரப்பட்டது அல்லாஹ் சொல்றான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. உலகத்தில் சிலருடைய முயற்சி அல்லாஹ் புகழ்றார். என்ன முயற்சி தெரியுமா? அவங்களோட வேலை சம்பாதிச்சு கொடுக்கிறது. فَأَمَّا مَنْ أَعْطَى கொடுக்கிறது. ஆத்தாண்டா என்ன? ஆத்தாண்டா என்ன? கொடுக்கிற ஒரு ஆளை தடுக்கப்படாது ஒரு நாள். அது அப்படி ஒரு நல்ல பழக்கம் தான் கொடுக்கிற பழக்கம். சொல்லுவாங்களே, கீழ் கையை விட மேல் கை சிறந்தது. அல் எதுல் உலியா ஹைரும் எது சுஃப்லா.
மாசம் $1000 தான் சம்பாதிக்கிறோம், $100 சதக்கா, $50 ஹதியா. கொடுக்கிற பழக்கம், கொடுக்கிற பழக்கத்தை எங்கள்கிட்ட உருவாகி கொள்ளணும். மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது வேற. நான் கொடுக்கணும், தாய்க்கு கொடுக்கிறது, மனைவிக்கு கொடுக்கிறது. எப்பையும் கஞ்சர்கள் சாதித்தது இல்லை. கஞ்சர்கள் என்ன செஞ்சதில்லை? கஞ்சர்களால சாதிக்க முடியாது. கொடுக்கிறவங்களால தான் சாதிக்கலாம். கொடுக்கிற பழக்கத்தை எங்களோட பிள்ளைகள்கிட்ட உருவாக்கும். எத்தனை லட்ச வரலாறுகள் இருக்கு தெரியுமா? கொடுக்கோம், என்ன சரி இருந்தா கொடுக்கோம். உடுத்த உடுப்பு அதையும் கொடுக்கும். உங்களோட உடுப்பு உடுத்த உடுப்பு தான் இருக்கு, அதை அயம் பண்ணி பசந்தா அழகா யாருக்கு இதை கொடுக்கலாம் யோசிக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ சாதனையாளராக மாறின ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே சாப்பிட மாட்டார். ஒரு நாள் விருந்தாளி பக்கத்தில் இருப்பா, தனியே சாப்பிட்றது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஒரு சாதனை பெண்ணாக மாத்துறதுக்கு செய்த வசியத் என்ன தெரியுமா? ஆயிஷா, சமைச்சா கொஞ்சம் ஆணத்தை கூட்டுங்க ஆயிஷா, பக்கத்து விட்டு கொடுங்க கொடுங்க. கொடுக்கிற பழக்கம் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லித்தாரான் எங்களுக்கு. فَأَمَّا مَنْ أَعْطَى கொடுக்குறீங்க, وَاتَّقَى அல்லாஹ்வை பயந்து வாழ்றீங்க, وَصَدَّقَ بِالْحُسْنَى கலிமா அல்லது சுவர்க்கம் ஹுஸ்னாண்டா உண்மைப்படுத்துறீங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சொர்க்கத்துடைய பாதையை இலேசாக்கி தருவோம். فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى அப்ப இந்த முயற்சியில உலகத்துல இருக்கிறாங்களா இல்லையா? நாங்க சொல்லுவோம் ஸ்ரீலங்கால கொடை வள்ளல்கள் நலிமாஜியார். நலிமாஜியார் அவர பேரை போட்டு போட்டு கொடுத்தாரா இல்லாட்டி பேர் வந்துச்சா? சும்மா வந்துச்சா? இப்ப நாங்க எங்கட கண்ணால கண்டதெல்லாம் நஜ்முதீன் ஆஜியார் உதாரணமா மௌத்தாயிட்டார். அவங்களோட பாடந்தோட குடுக்கிறதுல கண்ட ஆக்கள் நாங்க கண்ணா இப்படி பொறாமவார் இப்படியும் கொடுக்கிறதா? யாரெல்லாம் எங்களுக்கு சொத்தத்தா கொடுக்கணும், கொடுக்கணும். கொடுக்கிற பழக்கம் எவ்வளவு பேரை கண்ணால கண்டிருக்கிறோம். அள்ளி அள்ளி முயற்சி செய்தாங்க. இது ஒரு முயற்சி. கொடுக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ற சிஃபத். தக்வா மஸ்ஜித் மௌன ஜக்கரியா இருக்காரு, பாக்கெட்டில் போட்டு அப்படியே அவர் இல்லை அதுக்காக சொல்கிறார், அப்படியே எடுத்து கொடுத்துருவார். அங்கே பார்த்தா $100 அதை மாற்றி 20 ஆக்கி 10 ஆக்கி கொடுக்கறது இல்லை. அவர் பல தடவை கண்டிருக்கிறேன் நான். கொடுக்கணும், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் இது ஒரு பெரிய ஒரு முயற்சி. கொடுக்கிற பழக்கம் இது ஒரு முயற்சி. அடுத்த கூட்டம் யார்? وَأَمَّا مَنْ بَخِلَ وَاسْتَغْنَى وَكَذَّبَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْعُسْرَى இன்னொரு கூட்டம் உலகத்துல வாழுது பகிலர்கள். யாரு? பகில். அல்லாஹ் அதே வார்த்தையை சொல்லிக்கிறார். وَأَمَّا مَنْ بَخِلَ கஞ்சர்கள். செலவழிக்கிறது இல்லை. சேர்த்து 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 யார் திங்க போறோன்னு தெரியாது. ஒன்றுக்கும் கொடுக்கறதில்ல, கை நீளாது. وَأَمَّا مَنْ بَخِلَ கஞ்சர்கள். அல்லாஹ் சொல்றார், கஞ்சர் மாத்திரமல்ல, வஸ்தக்னா உலகத்துடைய ஆசையில வாழ்வாங்க. ஆகிரம் தேவையில்லை, அல்லாஹ் தேவையில்லை, சொர்க்கம் தேவையில்லை, அவங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை. وَكَذَّبَ بِالْحُسْنَى சொர்க்க நரகத்தெல்லாம் பொய்யாக்கி விட்டுருவாங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்டவர்களுக்கு நரகத்துடைய பாதையை லேசாக்கிட்டோம். அப்படின்னா என்ன?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பக்கீக்கு வாராம். பக்கி எல்லாருக்கும் தெரியுமா? எங்க இருக்கு பக்கி? மதீனாவில். இந்த பக்கீக்கு ஒரு புதிய பேர் வச்சிருப்பாங்க, ஜன்னத்துல் பக்கி என்று. அப்படித்தானே? ஜன்னத்துல் பக்கி என்று. ஆனால் ஜன்னத்துல் பக்கி என்று எங்கேயும் பேர் இல்லை, பக்கி தான் பேர். ஜன்னாண்ட சுவர்க்கம். என்ன அதுக்குள்ள அல்லாஹ் ஜன்னத்துல் பக்கி என்ற பெயர் வைக்கிறது பொருத்தம் இல்லை. ஹை, அதை பற்றி பேச வரல நான். இந்த பக்கியில 10,000 சஹாபாக்களுடைய கபர் இருக்கு. எத்தனை? பக்கியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு இருக்கிறாங்க. அடக்கிட்டு நபியோங்க பயான் செய்வாங்க. நபியோங்க பயான் சொல்லும் பொழுது சொன்னாங்க, இது சொர்க்கவாதிகளுடைய பெயர், இது நரகவாதிகளுடைய பெயர் அப்படின்றாங்க. லிஸ்ட்டை காட்டுறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதி நரகவாதின பெயர் வந்தா எனக்கு அமல் செய்ய, இனி எல்லாம் முடிஞ்சே. அஃபலா நத்தகில், அதை நம்பி வாழவாப்ப. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. சொர்க்கவாதி நரகவாதி விளங்கும் உலகத்தில் வாழும் பொழுது சொன்னாங்க, குல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிகலா, யார் எதற்காக படைக்கப்பட்டாரோ அந்த பாதை அவருக்கு இலேசாக்கி கொடுக்கப்படும். விளைஞ்ச ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்து, யார் எதற்காக படைக்கப்பட்டாரோ அந்த பாதை என்ன செய்யப்படும். உங்களை அல்லாஹ் மார்க்கத்துக்கு பயன்படுத்துறான் என்று வைங்க, நீங்க விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குறான். அல்லாஹ் என்ன பாவத்துக்கு பயன்படுத்துறான் என்று வைங்க, நீங்க விளங்கி கொள்ளுங்க, நீங்க நரகத்துக்கு என்று படைக்கப்பட்டவர், நரக பாதையிலே சாக்கப்படும். இப்ப நாங்க இடத்துல சேர்ந்து இருக்கிறது சொர்க்கத்துடைய பாதையில போறதுக்கா நரகத்துடைய பாதையில போறதுக்கா? நீங்க ஏன் பதில் சொல்லிட்டு இருக்கோம்? நான் கேட்டுட்டு இப்ப கேள்வி. உறுதி இருந்தா சரி, அவ்வளவு உறுதி இருந்த குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகலா. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு மௌத் வரைக்கும் இந்த பாதை அல்லாஹ் லேசாக்குவானா. என்னென்ன நலவுகள் இருக்குதோ முழு நலவுகளிலும் அல்லாஹ் எங்களுக்கு பங்கை தருவானா. எல்லாத்துலயும் முன்னுக்கு இருக்கோம்னா, எப்படி ஈத்திகாஃப்ல முன்னுக்கு இருந்தீங்க, சாப்பாடு கொடுக்கறதுல முன்னுக்கு இருந்தீங்க, சமூகத்துக்கு பாடுபடுறதுல முன்னுக்கு. என்ன வாலிபர்கள், நீங்க நினைச்சா 10 பேர் சேர்ந்தாலே சூரா கஹ்ஃப் இறக்க இயலுமெண்டா, அடுத்த 100 பேர் இருந்தா என்ன திறக்கலாம்? 10 வாலிபர்கள் சேர்ந்தே சூரா கஹ்ஃப் இறங்கிட்டு 100 பேர் சேர்ந்தா எதை செய்யல? அதை சொல்லுங்க பாப்போம். எதை செய்யல எங்களால? கண்ணியமிக்க சகோதரர்களே, சாதிக்கலாம், செய்யலாம். அல்லாஹ் எங்களோட பாதைகள் அல்லாஹ் லேசாக்குவான்.